வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். கொஞ்சமாக அளவாக செய்யக்கூடிய நெல்லிக்காய் ஊறுகாய் பார்க்கலாம். நெல்லிக்காய் ஒரு 100 கிராம், இது 3 நெல்லிக்காய் பெருசாக வந்துச்சு. அதை குக்கரில் வேக வச்சு நிறுத்திக்கோங்க. 3 சவுண்டு வச்சோம். கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு போட்டு அளவாக தண்ணி வச்சு, அதுக்கப்புறம் ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு அரை டீஸ்பூன் தனியா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுட்டேன். வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து மிளகா காராமல் இருக்கிறதுக்கும் சரி, அந்த நெல்லிக்காயில் போட்ட உப்பு போக ஊறுகாய்க்கு தேவையான உப்புங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு போட்டேன். ஒரு 2 சாதா மிளகா, 3 காஷ்மீரி மிளகா போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு நிறுத்திடலாம். கடாயில் இருக்க சூட்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அது இந்த நெல்லிக்காயை வந்து வெந்த உடனே கத்தியை வச்சு கட் பண்ணிங்கன்னா விதை இல்லாமல் ஒரு பாட்டாக இதுமாரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அந்த நெல்லிக்காயை போட்டு சிம்மில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு, அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கடுகு, வெந்தயம், மிளகா, தனியாக இருக்க பொடி, அந்த பொடியை போட்டு பெருங்காயம் போட்டு வெல்லத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு நிறுத்திடுங்க. அது ஏற்கனவே வறுத்ததால் பொடியை போட்ட அப்புறம் ரொம்ப நேரம் கிளற வேண்டாம். இந்த ஊறுகாயை வந்து நல்லா ஆறணுன்னா ஒரு பீங்கான் ஜாடியில் இல்லை எவர்சிலர் பாத்திரத்தில் வைங்க. பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க. ரொம்ப டைட்டாக மூடி வைக்காதீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை வெயிலில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம இதே மாதிரியே அப்பப்போ ஊறுகாய் போட்டு சாப்பிட்றது நல்லது. இதுமாதிரி நிறையா நல்ல ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. இணைந்து இருக்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.